தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தெலங்கானாவில் காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகாவின் தனிப்பட்ட அதிகாரியாக இருந்த சுமந்தை கைது செய்ய ஜூப்ளி ஹில்ஸில் உள்ள அவரது வீட்டிற்கு போலீசார் சென்ற விவகாரம் அம்மாநில அரசியலில் பெரும் பூதாகரமாகியுள்ளது. துப்பாக்கி முனையில் பணம் கேட்டு பல நிறுவனங்களை சுமந்த் மிரட்டியதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் அவரை பணியிலிருந்து மாநில அரசு நீக்கியது. இந்நிலையில் அவரை கைது செய்ய அமைச்சரின் வீட்டிற்கு போலீசார் சென்றபோது போலீசாரை அமைச்சர் சுரேகாவின் மகள் சுஷ்மிதா தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்ததோடு முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாபத்திற்கேற்ப தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தீபாவளியையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி மளிகை பொருள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்கள், பண்டிகை காலத்தில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் குறித்த நேரத்தில் அரசு செயல்படுத்தி வருகிறது என தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அவர்களது லாபத்திற்கேற்ப தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்றார். சென்னை பாரிமுனையில் விசிகாவினரால் வழக்கறிஞர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் விசாரணை குழு ஒன்றை நியமித்துள்ளது. பாரிமுனையில் உள்ள பார் கவுன்சில் அருகே கடந்த 7ஆம் தேதி விசிகாவினரால் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஒரு சிறப்பு குழுவை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் நியமித்துள்ளது. 2 வாரத்தில் விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அந்த சிறப்பு குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை அறிக்கை வரும் வரை நீதிமன்ற புறக்கணிப்பு உள்ளிட்ட எந்த போராட்டங்களிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் வழக்கறிஞர்களிடம் பார் கவுன்சில் கேட்டுக்கொண்டுள்ளது. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.